ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் முட்டையை யூஸ் பண்ணி வித்தியாசமான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி நல்லா சூடானதும் இதுக்கு மேலே ஒரு ஜல்லி கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் அந்த முட்டை எண்ணெயில் படும்போது நல்லா பொங்கி வரும். இப்போ இதோட ஓரத்தில் கரண்டி வச்சு லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. அப்படியே கரண்டி வச்சு இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.